நவம்பர் 23ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 1:4. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்பதே. பதர் என்பது பார்ப்பதற்கு நெல்மணி போல காட்சியளிக்கும், ஆனால் அதன் உள்ளே அரிசி இருக்காது. இவைகள் நல்ல நெல்மணிகளோடு கலந்தே இருக்கும், ஆனால் தன்னில் பலனற்றதாகவே இருக்கும். பார்வைக்கு வெளி வேஷம் போடக்கூடியவைகளாக இருக்கும். இவர்கள் பரிசுத்த வேஷமும் போடுகிற பதர்கள். இவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். பலன் கொடாதவைகளை ஏன் நல்ல நெல்மணிகளோடே வைத்திருக்கிறார் என்ற கேள்வி உண்டாகலாம். நல்ல கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் தூற்றுகிற காலத்திற்காக காத்திருக்கிறார். இதையே லூக்கா 3:17 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அவர் தூற்றுகிற போது பலமாய் அடிக்கிற காற்று நல்ல கோதுமையையும் பதரையும் வேறு பிரிக்கும். கர்த்தர் கரத்தில் உள்ள தூற்றுக்கூடை என்பது அவருடைய நியாய தீர்ப்பின் காலத்தை குறிக்கிறது. பதரை பறக்கடிக்கிற காற்று என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. எபிரேயர் 1:7 தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆம், தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் பதரையும் நல்ல கோதுமை மணிகளையும் பிரித்தெடுப்பார். பிரித்தெடுக்கப்பட்ட பதர்களின் முடிவும் நல்ல கோதுமையின் முடிவும் என்னவென்றால், மத்தேயு 3:12 தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஆம், அவியாத அக்கினி என்பது கர்த்தரால் துன்மார்க்கிற்கு கொடுக்கப்படுகிற இறுதி தீர்ப்பை குறிக்கிறது. உலகத்திற்கொத்த வேஷம் போடுகிற பலனற்ற பதர்களாக இருந்து அவியாத அக்கினியில் பங்கடையாமல் களஞ்சியமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற நல்ல கோதுமை மணிகளாக கர்த்தருக்கு பலன் கொடுப்போம். ஆமேன். அல்லேலூயா.